பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் ஒரு பகுதியை படிக்கலாம். பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இயேசு சொல்றாரு, பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்று இயேசு குறிப்பிடுகிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, அவனை அனுப்பின பரலோக பிதா, இயேசுவை அனுப்பின பரலோக பிதா நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயம் அதுதான் உண்மை, அதுதான். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அவரை அனுப்பினவர் என்று அவர் சொல்லுகிறார். ஆம், அவரை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். பிதாவாகிய ஆண்டவர் அவரை அனுப்பினார். அவரை அனுப்பின அந்த பிதாவாகிய ஆண்டவர் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பிதாவாகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை தாயின் கருவிலே முன்குறித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை முன் அறிந்த அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை முன்குறித்த அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆம், உங்களோடு இருக்கிறார் தானே. உங்களோடு இருக்கிறவரை இந்த காலை வேளையிலே நன்றியோடு துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். எப்படி இருக்கிறார் என்றால், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். அதுதான் ரொம்ப முக்கியம். பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் எப்பொழுதும் செய்கிறார். அல்லேலூயா. பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் எப்பொழுதும் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் எப்பொழுதும் செய்கிறார். இந்த வேளையிலே இதுதான் திறவுகோல். பிதாவுக்கு பிரியமானவைகளை நீங்கள் எப்பொழுதும் செய்ய ஆசையாயிருங்கள். பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் பேச ஆசையாயிருங்கள். பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நிறைவேற்ற ஆசையாயிருங்கள். பிதாவுக்கு பிரியமானவைகளையே உங்கள் வாழ்க்கையில் அனுமதியுங்கள். பிதாவுக்கு பிரியமில்லாததை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கவே வேண்டாம். பிதாவுக்கு பிரியமானவைகளையே. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு பிரியமானவைகளையே. பிதாவுக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் இருங்கள். இந்த உலகத்திலே மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க. தேவனை துக்கப்படுத்தி மனுஷனை பிரியப்படுத்துறது நல்லதில்ல. மனுஷரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தேவனை துக்கப்படுத்தாதீங்க. மனுஷங்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக தேவனை துக்கப்படுத்தாதீங்க. தேவனுக்கு பிரியமானவைகள். அதனால தான் தாவீது ஜெபம் பண்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோம். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோம். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. ஆம் அருமையானவளே, பிதாவுக்கு பிரியமானவளையே செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. அப்படி பிதாவுக்கு பிரியமானவளையே செய்யுங்கள். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். பாருங்க. அல்லேலூயா. உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், பிதாவே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா. தானியேல் பிரியமானவனாய் இருந்தான். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர், பிதாவாகிய ஆண்டவர் இயேசுவை குறித்து சொன்னார். அப்படியானால் அவர் எவ்வளவு பிரியமானவைகளை செய்திருப்பார் பாருங்க. ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானது, பரிசுத்த ஆண்டவருக்கு பிரியமானது, உபவாசம் ஆண்டவருக்கு பிரியமானது, தெய்வத்தின் மேல் வைக்கிற அன்பு ஆண்டவருக்கு பிரியமானது, ஊழியம் செய்யறது ஆண்டவருக்கு பிரியமானது. இப்படி எப்படியாவது ஒரு வகையில ஆண்டவருக்கு நீங்க பிரியமா இருக்க முயற்சிக்க கூடாதா? வீட்டில் தான் இருக்கீங்க, உங்களால் வெளியே போக முடியாது, உட்கார்ந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க.
பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. திரள் மக்கள் ரட்சிக்கப்படணும்னு அழுது புலம்புங்க. ஆண்டவர் பிதாவுக்கு பிரியமானதை நீங்க செய்றீங்கன்னு சந்தோஷப்படுவாரு. உங்களோடையே இருப்பாரு. உங்களை தனியே இருக்க விட மாட்டாரு. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்மளை தனிமையா விடுகிறவர் அல்ல, நம்மோடு இருப்பவர். நம்மை தனிமையாய் விடுகிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை, நம்மோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களை உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்ல ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய ஜனங்களை தேவரீர் பாதுகாத்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் எடுத்து போட்டு உம்முடைய நல்ல நாமத்தை நீரே மகிமைப்படுத்துமாறு நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதியும். பிதாவுக்கு பிரியமானவளை எப்பொழுதும் செய்ய எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், நாள் முழுவதும் நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.